ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். காமதேனு வழிபட்ட திருத்தலங்களில் கரூர் திருத்தலமும் ஒன்றாகும். காமதேனு பசு வழிபட்டதாலேயே அத்தலத்து ஈசனுக்கு பசுபதீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. புற்றுக்குள் மறைந்திருந்த சுயம்புலிங்கமான ஈசனை தினசரி பால் சொரிந்து காமதேனு வழிபாடு நடத்தியதன் பலனாக காமதேனுவுக்கு பிரம்மனை போலவே படைக்கும் ஆற்றல் ஈசனால் வழங்கப்பட்டதாக புராணம். காமதேனுவுக்கு படைப்பு தொழிலை வழங்கி பிரம்மனின் கர்வத்தை நீக்கினார் சிவபெருமான். கரூரில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் லிங்கமானது சதுர ஆவுடையாரில் சற்றே சாய்ந்த பானத்துடன் காட்சியளிக்கிறது. மாசி மாதத்தில் இந்த லிங்க திருமேனி மீது சூரியன் தன் ஒளிக்கரங்களை பாய்ச்சி வழிபாடு நடத்துகிறார். நாயன்மார்களில் புகழ்சோழ நாயனார், எரிபத்த நாயனார் ஆகியோர் சிவத்தொண்டு செய்த திருத்தலம் கரூர். 12 திருமுறை ஆசிரியர்களில் ஒருவரும் திருவிசைப்பா அருளியவரும் 18 சித்தர்களில் ஒருவருமான கரூரார் இத்தலத்தில்தான் ஈசனோடு கலந்து முக்தியடைந்தார். பொதுவாக சிவாலயங்களில் மரத்தினால் ஆன கொடிமரமே அமைந்திருப்பது வழக்கம். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கல்லால் ஆன கொடிமரம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். தேவார பாடல் பெற்ற 274 திருத்தலங்களில் கரூர் 211வது திருத்தலமாக விளங்குகிறது. அம்மாள் அலங்கார வள்ளி சமேத கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபட சகல நலன்களும் கூடும் என்பது ஐதீகம். ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து சிந்தையில் துயர் ஆய தீர்வரே கடுத்தவாழ் அரக்கன் கையிலையை எடுத்தவன் தலை தூளுந்தாளினார் அடுத்தவன் அருள் கருவுருளானிலை அடுத்தவன் அருள் கூத்த நல்லனே. இந்த தேவாரம் ஆப்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே 10 தேவாரங்கள் பாடியுள்ளார். அதே போன்று அருணகிரிநாதர் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே விதியே நித்திலமே என் நினைவே நற்பொருளாயோ கதியே சொற்பரவேளே கருவூரே பெருமாளே என்று முருகப்பெருமானை 10 திருப்புகள் முருகப்பெருமானுக்கு பாடியுள்ளார். அதே போன்று கொங்கு 7 சிவாலயங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதி கருவோ, அடுத்தது வெஞ்சமாங்குடலோ, அடுத்தது கொடுமுடி, அதற்கடுத்தாற் போல அவிநாசி, அதற்கடுத்தது திருமுருகன் பூண்டி, அடுத்தது பவானி, கடைசியாக திருச்செங்கோடு. இந்த 7 க்ஷேத்திரங்களே ரொம்ப விசேடமான ஒரு க்ஷேத்திரம். இந்த 7 க்ஷேத்திரங்களே தரிசனம் செய்தால் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அத்தனையும் தரிசனம் பண்ண பலன் உண்டு. தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கோவில் கட்டி அந்த கோவிலிலே தஞ்சை பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்யக்கூடிய காலகட்டத்திலே அந்த அஷ்டபந்தன மருந்து என்று சொல்லக்கூடிய மருந்தை ஊற்றும் பொழுது அஷ்டபந்தன மருந்து பிடிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ராஜா மிகவும் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்திலே ராஜாவோட கனவிலே சுவாமி வந்து கரூரிலே என்னுடைய பக்தன் இருந்தார், அந்த பக்தனை கூட்டிக் கொண்டு வந்தால் இந்த பிரதிஷ்டை நடக்கும் சொல்லவும் ராஜா உடனே சகல விதமான மரியாதையோட கரூரா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ராஜாட்ட கேட்குறாரு, என்ன சமாச்சாரம் திடீர்னு என்ன கூப்பிட்டேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுறோம் சுவாமியை பெருவுடையாரை, அந்த பெருவுடையார் பிரதிஷ்டை பண்ணுறதுல அந்த அஷ்டபந்தனம் வந்து சரியாக பிடிமானம் ஆகாமல் இருக்குது, அது சுவாமி உங்களை கூட்டின்னு வந்து பண்ண சொல்கிறார் அப்படின்னோடனே சரி ரைட் போகலாம் அப்படின்னு கோவிலுக்கு போகும்போது கோவிலில் போய் அஷ்டபந்தனம் மருந்தை இடித்து சாத்துறோம். அந்த இடித்து சாத்தும்போது அந்த இடிக்கும்போது சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த அஷ்டபந்தனம் மருந்தை எடுத்து கரூரார் சுற்றி சாத்தினோடனே அந்த அஷ்டபந்தனம் மருந்து இதாகி பிடிமானம் ஆகிது. உடனே அங்கே கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரார். இங்கே வந்தோடனே அதுக்குள்ளே இங்கே கோவிலாம் கட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே சுவாமிகிட்ட கதறார், என்னை வந்து கரூரார்னு பேர் வச்சுட்டு இந்த ஊரில் வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே அப்படிங்கும்போது சுவாமி வந்து நான் உனக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி அப்போ சுவாமி வந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி பூரா கரூராருக்கு காமிச்சு நான் இடது பக்கமாக சாய்க்கிறேன், நீ வலது பக்கமாக இருந்து இந்த ஊரில் இருந்து கரூரார்னு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஒன்றா தரிசனம் பண்ணி வந்து அப்புறம் என்ன தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிற இது இருந்தார்.
கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கத்திலே மேற்கு பார்த்த விநாயகர், அரசு வேம்பு மரத்திற்கடியில் உள்ள விநாயகர். மேற்கு பார்த்த விநாயகர் மிகவும் விசேடமான கணபதி. அந்த கணபதிக்கு தினமும் காலையிலே தண்ணீர் ஊற்றி அரச மரத்தையும் வேம்பு மரத்தையும் சுற்றி வந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தியாகி சகலவிதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ரொம்ப விசேடமான கணபதி. அதற்கடுத்தாற் போல வன்னி மரத்தடியிலே பிரம்மா. வன்னி மரத்து பிரம்மா ரொம்ப அவரும் விசேடமானவர். பிரம்மா எப்பொழுதும் வன்னி மரத்தடியிலே இருப்பார். அந்த வன்னி மரத்து பிரம்மாவிற்கு நவராத்திரி விஜயதசமி அன்று அந்த வன்னி மரத்து பிரம்மாவிற்கு அர்ச்சனை செய்து வரக்கூடியவர்களுக்கு பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு போன்ற துஷ்ட சக்திகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்பது ஆதிகாலத்திலே சொன்ன ஐதீகமான ஒரு மரபு வழி. அதற்கடுத்தாற் போல கருவூரார் சித்தர், 18 சித்தர்களே மிகவும் முக்கியமான சித்தர். இந்த சித்தருக்கு சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்திலே விசேடமான பூஜைகள். அன்று காலையிலே அபிஷேகமும், மாலையிலே கோரதத்தில் கருவூரார் திருவீதி உலா வந்து மிகவும் விசேடமாக நடந்தது. ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் 1ஆம் தேதி என்று கருவூராருக்கு விசேடமான அபிஷேகங்கள், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, கரும்பு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆரஞ்சு சாறு போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்து மலர் மாலைகள் சாற்றி புதிய வஸ்திரங்கள் சாற்றி அன்னதானம் ரொம்ப விசேடமாக நடைபெறும். ஒவ்வொரு தமிழ் மாதம் 1ஆம் தேதி என்றுக்கு விசேடமாக கரூராருக்கு பூஜை. அது தவிர ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் விசேடமான ஹோமங்கள் செய்து கரூராருக்கு மாலையில் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் விநியோகம் செய்யப்படுது. கரூர் சித்தரை பிரார்த்தனை செய்த வகையிலே அனைத்து பக்த பெருமக்களுக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் கரூரார் சித்தர் கொடுத்து கொண்டு வருகிறார் என்பது கண்கூடாக கண்ட உண்மை. அதற்கடுத்தாற் போல வந்தால் பசுபதி விநாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகர் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய விநாயகர். அந்த விநாயகருக்கு சேட காலங்களில் விநாயகர் சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி போன்ற காலங்களிலே விசேட அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அதற்கடுத்தாற் போல் வரக்கூடிய சமயத்தில் அம்பாள் சன்னதிக்கு பக்கத்திலே குபேர விநாயகர் என்று சொல்லக்கூடியவர். அவரும் ரொம்ப விசேடமான வடக்கு பார்த்து விநாயகர். அந்த விநாயகருக்கு ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி என்றும் விசேடமாக அபிஷேக பூஜைகள்லாம் நடைபெற்று வருது. அதற்கு அடுத்தாற் போல் வரும்பொழுது வந்தால் 16 கால் மண்டபம். 16 கால் மண்டபத்தை வச்சு உள்ளே துவாரபாலகரை உள்ளே செல்லும்போது முன்னால் கொடிமரம். அந்த கொடிமரத்திற்கடியிலே கீழே விநாயகரை தரிசனம் செய்து அந்த கொடிமரத்திலே நின்று சுவாமியை தரிசனம் செய்து அடுத்தாற் போல நந்திக்கு ஒவ்வொரு பிரதோஷத்தும் மாதத்திலே 2 பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே பிரதோஷத்தன்றைக்கு மாலையிலே கிட்டத்தட்ட ஒரு 5000 ஜனங்களுக்கு குறை இல்லாமல் வந்திருந்து பிரதோஷ தரிசனம் செய்வார்கள். பிரதோஷத்தன்று ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நந்திக்கு எண்ணெய், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், அரிசி மாவு, திருமஞ்சனப்பொடி போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு நந்திக்கு விசேடமான புஷ்பங்களால் நிறைய புஷ்பங்கள், வில்வ மாலைகள், அருகம்பில்லு போன்றவைகளால் அலங்காரம் செய்து விசேட பூஜைகள், சோடசோபசாரத்துடன் பூஜைகள் செய்யப்பட்டு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும்
ஒவ்வொரு அஷ்டமி தேய்பிர அஷ்டமி அன்றைக்கு கரு கால பைரவருக்கு காலையிலே மாலையிலே 2 காலமும் விசேடமான அபிடேகங்கள் எண்ணெய், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, திருமஞ்சனப்படி, அரிசி மாவு, பழ வகைகள், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், பேரிச்சம்பழம், கல்கண்டு போன்ற பலாப்பழம், அன்னாசி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், சப்போட்டா பழம் போன்ற பழ வகைகளால் அபிடேகம் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மாலையின் வேளையிலே விசேடமான சோடசோபசார பூஜைகளோடு விசேடமாக பூஜை செய்து பைரவருக்கு மிகவும் பிரியமான வடமாலை தயிர் சாதம், வடமாலை சாற்றுபடி செய்து தயிர் சாதம் பூஜை செய்து அனைத்து பக்த பெருமக்களுக்கும் இதை பிரசாதமாக வழங்கி கொண்டனர். அதே போன்று நாயன்மார் ஒவ்வொரு நாயன்மார் குரு பூஜை என்றைக்கும் விசேடமாக நாயன்மாருக்கு அபிடேகங்கள் செய்யப்பட்டு ஒரு சில நாயன்மார்கள் வெளிப்பிரகாரம் சுற்றி வந்து இரவு அர்த்தயாம பூஜைக்கு பிறகு அனைத்து பேர்களுக்கும் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. சுப்பிரமணியருக்கு ஒவ்வொரு கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த நாட்களிலே விசேடமான அபிடேகங்கள் செய்யப்பட்டு கிருத்திகையிலே மாலையிலே திருவீதி விழா சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் இந்த மயில் வாகனத்திலே திருவீதி விழா வரப்பெற்று வைகாசி மாதம் விசாகத்தன்றும் திருவீதி உலா வரப்பெற்று கந்தசெட்டி என்றும் திருவீதி உலா வரப்பெற்று விசேடமானது. ஒவ்வொரு செட்டி அதே கந்தசெட்டி என்றுக்கு காலையிலே கலசங்கள் வைத்து ஸ்நபன பூஜைகள் செய்யப்பட்டு சுப்பிரமணியருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிரதம், பழ வகைகள், எலுமிச்சம்பழம் போன்ற பழ வகைகளும் திருமஞ்சனப்படி, அரிசி மாவு போன்ற இவைகளாலும் விசேடமாக அபிடேகங்கள் செய்யப்பட்டு மாலையிலே சூரசம்ஹாரம் 4 மணிக்கு சுவாமி புறப்பட்டு வெளி பிரகார வீதியிலே 4 தலை சூரசம்ஹாரம் செய்யப்பட்டு உள்ளே வந்து சுவாமிக்கு விசேடமாக பூஜைகள் செய்யப்பட்டு மறுநாள் கல்யாண உற்சவம் அதுவும் விசேடமாக நடக்கிறது சுப்பிரமணியருக்கு. அதுக்கு அடுத்தாற் போல துர்க்கைக்கு ஒவ்வொரு வெள்ளி, செவ்வாய், ராவுகால காலங்களிலே விசேடமாக பூஜைகள்லாம் செய்யப்பட்டு நிறைய பேர் பெண்கள் வந்து துர்க்கைக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டு செவ்வரளிப்பு மாலை சாற்றி எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நாளாக நிறைய பேர் வந்து அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு அனுகிரகம் செய்யக்கூடியது துர்க்கை. அதுக்கடுத்தாற் போல தட்சிணாமூர்த்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை கலர் பூ சாத்தி சுண்டல் மாலை போட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விசேடமாக அது அர்ச்சனைகள் போக்குவரத்து நிறைய பேர் வந்திருந்து குழந்தைகள் படிப்புக்காகவும் கல்யாணம் ஆகாத பெண்கள் திருமணத்துக்காகவும் தட்சிணாமூர்த்தி பிரார்த்தனை பண்ணி செய்யக்கூடியதில் விசேடமாக தட்சிணாமூர்த்தி. அதுக்கடுத்தாற் போல் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு சனீஸ்வரனுக்கு லட்சார்ச்சனை காலை மாலை 2 காலங்கள் அபிடேகம் லட்சார்ச்சனை. சனிப்பெயர்ச்சி என்றுக்கு காலையிலே விசேடமான ஹோமங்கள், மூலமந்திர ஹோமங்கள், கலசஸ்தாபனம், சனீஸ்வரனுக்கு விசேட அபிடேகங்கள் எல்லாம் செய்து அதே போன்று குரு பயிற்சிக்கும் விசேடமாக நவக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு விசேடமாக அபிடேகங்கள், பூஜைகள், லட்சார்ச்சனை ஆகியவை செய்யப்பட்டு விசேடமாக அதே மாதிரி சுற்றி வரக்கூடிய சமயத்தில் அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அர்த்தநாரீஸ்வரருக்கு விசேட அபிடேக பூஜைகள்லாம் நடைபெற்று அது ரொம்ப விசேடமாக நடக்கும். பிரம்மமுராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம். பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம். ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம்.
ஆகிய காரணலிங்கம். ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலை தரிசனம் செய்வோம்.